தனிச்சின்னம் வேண்டும், தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தமிமுன் அன்சாரி. மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் பதிவை ரத்து செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கிறது தேர்தல் ஆணையம் என்ற விமர்சனம் எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 42 கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருக்கிறது. 6 ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடாத 42 கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது. முதற்கட்டமாக கடந்த மாதம் 22 கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது 42 கட்சிகளின் பதிவானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2 மாதங்களில் நாடு முழுவதும் 808 கட்சிகளின் பதிவை இந்திய தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் 42 கட்சிகளின் பதிவானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட இந்திய மக்கள் கட்சியின் பதிவும் கூட ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பதிவும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பச்சை தமிழகம் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் பதிவும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம் உள்ளிட்ட 42 கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நம்மோடு மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு பேராசிரியர் ஜவாஹிருல்லா இணைகிறார். சார் வணக்கம். மனிதநேய மக்கள் கட்சியின் பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செஞ்சிருக்கு. ஏற்கனவே இது தொடர்பான நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருந்தது ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக. இதுக்கு பின்னணியா நீங்க என்ன பார்க்கிறீங்க? இந்தியா முழுக்க 808 கட்சிகளோட பதிவு ரத்து செய்யப்பட்டிருக்கு. முதலாவதாக தேர்தல் ஆணையம் இதன் அடிப்படையில் எங்களுடைய விளக்கங்களை எல்லாம் நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அலுவலர் வழியாக அனுப்பிவிட்டோம். முதலாவதாக இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 229A இன் அடிப்படையில் இந்த கட்சிகளுடைய பதிவை ரத்து செய்வதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த 29A தொடர்பாக மட்டும்தான் சொல்கிறதே தவிர ஒரு கட்சியை பதிவிலிருந்து, அதாவது ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய பதிவு செய்யப்பட்ட கட்சி என்ற அந்த தராதரத்திலிருந்து நீக்குவதற்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் இந்த 29A பிரிவில் எதுவுமே குறிப்பிடவில்லை என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் வர்சஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் என்ற ஒரு வழக்கு 2002 நடைபெற்றது. அந்த வழக்கில் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது தேர்தல் ஆணையத்தில் ஒரு கட்சி மோசடி வழியாக அல்லது தவறான வழியில் பதிவு செய்தால் மட்டும்தான் ஒரு கட்சியை அந்த பதிவு பெற்ற கட்சி என்ற நிலையிலிருந்து நீக்க முடியும். அதே போல் இந்த ஊப்பா சட்டம் இருக்கு பாருங்க, சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டம், அதில் அதை இணைத்து ஒரு கட்சி சட்டவிரோதமானது என்று அரசு அறிவித்தால் மட்டும்தான் அந்த கட்சியினுடைய பதிவை நீக்க முடியும். அல்லது சில அடிப்படை நோக்கங்கள், உதாரணமாக அரசமைப்பு சட்டத்துக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதுக்கு முரணாக ஒரு கட்சி தன்னுடைய கட்சியினுடைய அமைப்பு நிர்ணய சட்டத்தை திருத்தினால் அந்த பதிவை இழக்க முடியும். எங்கேயுமே தேர்தலில் பங்கு பெறாத காரணத்தை காட்டி ஒரு கட்சியை பதிவு பட்டியலிருந்து நீக்குவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு எந்த விதமான அதிகாரத்தையும் இந்த அரசமைப்பு, இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தரவில்லை. அடுத்து இன்னொன்றையும் குறிப்பிட விரும்புகிறேன். அரசமைப்பு சட்டத்தினுடைய 324வது பிரிவின்படி பதிவை நீக்குகிறோம் என்று சொல்கிறார்கள். அரசமைப்பு சட்டத்தினுடைய 324வது பிரிவு தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் நடத்துவதற்கான அதிகாரத்தை அளிக்கின்றதே தவிர கட்சிகளை டீரெஜிஸ்டர் பண்ணுவதற்கு, பதிவிலிருந்து நீக்குவதற்கு எந்த விதமான அதிகாரமும் அரசமைப்பு சட்டத்தினுடைய 324வது பிரிவு தரவில்லை. ஒரு கட்சி பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது என்றால் நம்முடைய நாடு ஒரு திறந்த ஜனநாயக நாடு. இதில் ஒரு கட்சியை தேர்தல் ஆணையத்தில்
பதிவு செய்கிறோம் என்றால் அதுல எங்கேயுமே கட்டாயமாக இந்த கட்சி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று எந்த இடத்திலையுமே இல்லை. ஒரே ஒரு இடத்துல ரெக்கக்னைஸ்ட், அதாவது மாநில அல்லது இந்திய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தொடர்ந்து 6 ஆண்டுகள் அவர்கள் தேர்தலில் போட்டியிடலைன்னா அவங்கள ரெக்கக்னைஸ் பார்ட்டியிலிருந்து, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியிலிருந்து பதிவு செய்யப்பட்ட கட்சியாக மாற்றலாமே தவிர முற்றிலுமாக ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியை நீக்குவதற்கு தேர்தல் ஆணைய சட்ட விதிமுறையின்படி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி, அரசாங்க சட்டத்தின்படி எந்த வழியுமே இல்லை. தேர்தல் ஆணையம் இப்போது நாடு முழுவதும் ஒரு பெரிய சர்ச்சையில் சிக்கி இருக்கிறது. இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பதிவு பட்டியல் திருத்த பணி, சார் என்று சொல்கிறார்களே, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ், அதில் மிக மோசமாக தேர்தல் ஆணையத்தினுடைய பணிகள் சந்தி சிரிக்க வைக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தினமும் தேர்தல் ஆணையம் எப்படியான தவறுகளை செய்திருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நிலையில அதிலிருந்து திசை திருப்புவதற்காக பதிவு செய்யப்பட்ட கட்சியை பதிவு நீக்குகிறோம் என்று சொல்வது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் 2019 சொந்த சின்னத்தில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்பது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மாநகராட்சிகளிலிருந்து பேரூராட்சி வரைக்கும் எல்லா நிலையிலையும் நாங்கள் போட்டியிட்டு எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் மாநகராட்சி உறுப்பினர்களாக, பேரூராட்சி மன்ற தலைவர்களாக செயல்பட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கட்சி ஒரு ஃபங்க்ஷனிங் பார்ட்டி, செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆண்டுதோறும் வருமான வரித்துறைக்கு சரியான முறையில் கணக்குகளை சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறோம். இந்த தேர்தல் ஆணையம் பதிவு பெற்ற கட்சியிலிருந்து எங்களை நீக்குவதுங்கிறது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு விரோதமானது, அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. இந்த தரவுகளை எல்லாம் வைத்துக்கொண்டு நாங்கள் நிச்சயமாக இதற்கான மேல்முறையீடை விரைவில் செய்வோம். எந்த தேர்தலிலும் போட்டியிடலை அப்படிங்கிறதுக்காக பதிவு ரத்து செய்யப்படுவது ஏற்கத்தக்கது அல்ல. உள்ளாட்சி தேர்தலெல்லாம் போட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை முன் வச்சிருக்கிறீங்க. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.